ஹலோ மக்களே, வெல்கம் டு பிரேமாஸ் கல்ச்சரு. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறது ஒரு சூப்பரான முஸ்லீம் ஸ்டைல் ஒரு தால்ச்சா. அந்த தால்ச்சா ரெசிபி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். வீட்டில் அம்மா பிரியாணி பண்ணாங்கன்னா கண்டிப்பாக தால்ச்சா இருக்கும். தால்ச்சா இல்லாமல் பிரியாணி கிடையாது. இந்த தால்ச்சா அம்மா அவங்களோட ஃப்ரெண்டு ஐயம்பேட்டை, தஞ்சாவூர் பக்கத்தில் ஒரு ஐயம்பேட்டைன்னு ஒரு ஊர் இருக்குது. அங்கே அம்மாவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவங்கள்ட்டேருந்து அம்மா கற்றுக்கிட்ட ஒரு ரெசிபி இது. ப்ராப்பர் முஸ்லீம் ஸ்டைலு தால்ச்சா இது. அதுதான் நான் இன்றைக்கி உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இந்த தால்ச்சா ஆக்சுவலி ப்ராப்பராக மீட்டில் தான் பண்ணுவாங்க. நான் வெஜிடேரியன் டிஷ் யூஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. பட் ஆனால் நான் உங்களுக்கு இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் வெஜிடேரியனில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் நான் உங்கள்கிட்ட இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். வெஜிடேரியன் தானே, இது எப்படி இருக்க போகுது அப்படின்னு நினைக்காதீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சரி, வாங்க குயிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு தால்ச்சா பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னங்கிறத நான் காமிச்சிடுறேன். தால்ச்சா பண்ணுறதுக்காக நான் ஒரு 1/2 கப்பு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன், 1/4 கப்பு துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரெண்டையும் நான் தண்ணியில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு பருப்பை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. பருப்பை வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பை நம்ம குக் பண்ண போகிறோம். ஸோ நான் பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இந்த பருப்பில் ஒரு 3 கப்பு போல் தண்ணி விடுறேன். ஸோ தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அதை நம்ம கவர் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ணிடலாம். 3 to 4 விசில்ஸ் நல்லா ப்ரெஷர் குக் ஆகணும் இது. ஸோ மற்ற இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன, தால்ச்சாவுக்கு என்னென்ன தேவைங்கிறது சொல்கிறேன். தால்ச்சாவுக்கு நம்ம நாட்டு காய்கறி எல்லாமே யூஸ் பண்ணலாம். லைக் ரா பனானா, அது வாழைக்காய், உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய், மாங்காய், அந்த மாதிரி எந்த விதமான நாட்டு காய்கறிகள் எது இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணலாம். அதை நான் இன்றைக்கி கத்திரிக்காயும் மாங்காயும் எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் இந்த மாதிரி ஒரு நல்ல பெரிய பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன். மாங்காய் யூஸ் பண்ணிங்கன்னா நம்ம லாஸ்ட்டில் சேர்க்கணும், ஃபஸ்ட்டில் சேர்க்கக்கூடாது. ஏன்னா ஒரு புளிப்பு கொடுத்துரும். ஸோ அதனால் மாங்காய். அப்புறமா ஒரு சின்னதாக ஒரு லெமன் சைஸ் புளி ஊற வச்சு வச்சிடலாம். அதுக்கப்புறமா இது வெங்காயம் தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு தக்காளி, அப்புறம் ஒரு 4 பச்சை மிளகா போல் ஸ்லிட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதுதான் தால்ச்சாவுக்கு. இதை தவிர நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதெல்லாம் சேர்க்க போகிறோம். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்க்க போகிறோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ் தால்ச்சாவுக்கு. ஸோ நம்ம தால்ச்சா பருப்பு வெந்துட்டு இருக்க டைமில் நம்ம தால்ச்சாவுக்கு வேண்டியதை தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ நம்ம தால்ச்சா பண்ண ஆரம்பிச்சிடலாம். நான் அதுக்கு ஒரு பேன் இல்லைன்னா ஒரு கடாய் நீங்கள் ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் நம்ம ஆயில் சேர்த்துடலாம். ஆயில் சேர்த்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 இன்ச் பட்டை, ஒரு 3 கிராம்பு, ஒரு 3 ஏலக்காய், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் போல் சோம்பு, அதுக்கப்புறம் இந்த கல்பாசின்னு சொல்கிறோம் இல்லையா, அது பிளாக் ஸ்டோன் ஃப்ளவர், அது இதெல்லாம் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இதை இந்த ஆயிலில் சேர்த்துடலாம். மசாலா பொருளை எப்போதுமே ஆயிலில் சேர்த்தோன்னா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அது நல்லா பொரியணும். பொரிஞ்சாதான் அதோட ஃப்ளேவர் நமக்கு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. சோம்பெல்லாம் நல்லா பொரியுது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆனியனை சேர்த்துடலாம். நம்ம தின்னாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க ஆனியனை சேர்த்துருவோம். அப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துடலாம். நான் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்க மறந்துட்டேன். ஆனால் கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கங்க. ஸோ வெங்காயம் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி நல்ல வெங்காயம் நல்ல கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணும். வதக்கின அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளி சேர்த்துடலாம். இதோட நான் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். மாங்காய் இப்போ சேர்க்கக்கூடாது, மாங்காய் லாஸ்ட்டாக தான் சேர்க்கணும். நான் கத்திரிக்காயை சேர்க்குறேன், சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஸோ கத்திரிக்காய் நல்லா குக் ஆகணும். அதில் ஒரு கவர் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணிடலாம். கத்திரிக்காய் இங்கே குக் ஆகிட்டுருக்கு. ஸோ மீன்வைல் இங்கேயும் விசில் வர ஆரம்பிச்சாச்சு. ஒரு 3 to 4 விசில் வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். 4 விசில் வந்தோன்னா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பிரிஞ்சால் பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிடுச்சு. தால் நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி வச்சுருக்கோங்க.
இது பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு வந்து இந்த மாதிரி தான் ஒரு குக் ஆகிருக்கும், ஃபுல்லாக குக் ஆகிருக்காது கடலைப்பருப்பு. இதனால் இப்படி தான் இருக்கணும், இதுதான் கரெக்ட் ஸ்டேஜு. ஸோ கடலைப்பருப்பு குக் ஆகலேன்னு சொல்லிட்டு திருப்பி நீங்கள் குக் பண்ண வேண்டாம். பருப்பு இப்படி தான் இருக்கும். தால் வந்து குக் ஆகிடுச்சு. நம்ம வந்து பருப்பை வந்து நம்ம இதில் சேர்த்துடலாம். தாலை வந்து நான் இதில் சேர்க்குறேன். அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். சின்ன எலுமிச்சப்பழம் சைஸ் புளி இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம இதில் கரைச்சிட்டு இதில் சேர்த்துடலாம். ஸோ இதோட 1 டேபிள் ஸ்பூன் வந்து கொத்தமல்லி சேர்க்குறேன். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள் சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர், ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் சேர்த்துடலாம். இதோட தண்ணி கன்சிஸ்டன்சி பார்த்துங்க. உங்களுக்கு ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணாலும் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு கரெக்டாக இருக்குது, அதனால நான் தண்ணி சேர்க்கல. ஸோ இதை கவர் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணி விடலாம். அப்போ தான் வந்து இதில் இருக்க ரா ஸ்மெல்லாம் போகும். மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிடுவோம். ஸோ ஒரு 5-6 மினிட்ஸ் போல் நல்லா கொதிச்சாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கத்திரிக்காயெலாம் நல்லா வெந்துருச்சு. கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு. ஸோ இப்போ வந்து தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. நம்ம வந்து கடைசியாக வந்து மாங்காய் சேர்க்க வேண்டியணும். ஸோ இந்த மாங்காய் வந்து நான் சேர்த்துறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் கவர் பண்ணி குக் பண்ண வேணாம். மாங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 1 to 2 மினிட்ஸ் கொதிச்சா போதும். கொதிச்சோன்னே நம்ம வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா தால்ச்சா ரெடி ஆகிடுச்சு. மாங்காய் வந்து ஓரளவு குக் ஆனால் போதும். நம்ம ரொம்ப மாங்காவை குக் பண்ணிடக்கூடாது. அந்த ஹீட்லேயே மாங்காய் வந்து நல்லா குக் ஆகிடும். ஸோ நம்ம இப்போ வந்து இந்த பாருங்கள் மாங்காய் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. கத்திரிக்காய் மாங்காய் எல்லாம் குக் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். ஸோ செம்ம டேஸ்டியான தால்ச்சா ரெடி. ஸோ இந்த தால்ச்சா வந்து பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். சீரக சம்பா ரைஸ் யூஸ் பண்ணி ஒரு மஷ்ரூம் பிரியாணி ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள். இந்த தால்ச்சா வந்து இந்த மஷ்ரூம் பிரியாணிக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி தால்ச்சா பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வந்து பிரியாணிக்கு மட்டும்தான் இல்லை, தால்ச்சா வந்து இட்லி தோசை அதுக்கெல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தால்ச்சா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பிரேமலதா அரவிந்தர். பை.